அதாவது டிவிஎஸ் சுஜாதா தாமரை டவர் இங்கே பாரு. நீ வந்து எங்கேயாவது போயிட்டு திருப்பி வந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து இங்கே பாரு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். மூஞ்சி ஆம்பளை மூஞ்சி மாரி இருக்குது ஃபஸ்ட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 3 பேர்கிட்ட போய் 3 குழந்தை, ஓகேவா? நிறைய பேர்கிட்ட லிவிங் டுகெதர். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இந்த இல்யூஷன் மயிறு மண்ணாங்கட்டெலாம் நம்மளுக்கு தெரியாது. நீ யார், உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடும். நீ யார், மொத்தம் மூஞ்சி, உன்னோட ஆக்டிவிட்டீஸு, உன்னோட நடவடிக்கை, உன்னோட ஹேபிட்ஸு, உன்னோட பார்க்குற விதம், பேசு, அதை வச்சே கண்டுபிடிச்சிடும் நீ யாருன்னு. புரியுதா சொல்கிறது? அது எங்கிட்ட பேசாத. எவனாவது இழிச்சவன், ஏமாந்தவன், காஞ்சி போய் தீஞ்சு போயிருப்பான், பொம்பளை சோக்கு பிடிச்சி தோல் கலையில இருப்பான், அவங்ககிட்ட போய் ஒரு சீனை காட்டு. புரியுதா? இப்போ நான் வந்து இப்போ அட்ட நீ அதாவது உங்கள் இதில் சொல்ல ரொம்ப கேவலமான பர்சனாலிட்டியாக இருக்கவங்களோ அதே சேம் ரெஸ்பெக்ட் தான் கொடுப்பேன். அதாவது பெரிய ஆக்டருன்ற பேரெலாம் சொல்ல, பெரிய ஆக்டருங்க அவங்களுக்கும் அதே சேம் தான் கொடுப்பேன். புரியுதுங்களா? நான் ஷூட்டிங் பார்க்க போனாலும் ஆக்டர்ஸை பார்க்க போவேன், இது பொம்பளைகளை பார்க்க போக மாட்டேன், ஆக்டரை பார்க்க தான் போவேன். புரியுதா சொல்கிறது? எங்கள் ஃபேனே வந்து தலைவர் ஃபேனு. ஆனால் நீ பேர் ஆப்போசிட் பால்னு ஃபேனாக இருக்க. நீ ஓத்தா கேத்தான் ஃபேன் நோண்ட, ஓத்தா அடி நோண்ட, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு தெவடியா முண்ட, அடி பைத்தியக்கார தெவடியா வச்சிருக்கி. அதாவது தெளிவாக சொல்கிறேன் கேளு. உனக்கு வந்து இவர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஐ எம் சீல்டு. புரியுதா? நீ மூணு லோடு வாங்கி 3 ஓத்தா பெற்று போட்டுருக்க. லோடு வாங்கினா லோடு ஆட்டோ, நீ ஒரு லோடு வாங்கல நான் ஏற்றுக்க மாட்டேன். ஐ எம் சீல்டு. உன்னோட ஜட்டி அவுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. நீ சீல்டாக இருந்தால் ஓகே. உன் பொண்ணே இருந்தாலும் ஜட்டி கட்டி ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்பு. புரியுதா? நான் சீல்டுடி நோண்ட, ஒருத்த தெவடியா முண்டை. நீ ஐட்டம் காட்சி தெவடியா முண்டை. பணம் இருக்கோ வெளியே தெரியுமாது? ஏண்டே வயசு பொண்ணை ஹைட் பண்ணுற, எதுக்கு ஹைட் பண்ணுற? எங்கே பொண்ணு அந்த பொண்ணை கூட்டின்னு போடி கூட நோண்ட. உன்னை எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். டை அடிச்சுக்கிற, ஐப்ரோ விட்டுக்கிற, அப்பப்போ லிப்ஸ்டிக்கு 2 இன்ச்சு பட்டி இழுத்துக்கிற, அப்போ பார்க்க தான் செய்வானுங்க. இப்போ காஞ்சி போனணுங்க, ராதாகிருஷ்ணன் ரோட்டில் போய் பாரு, நோண்ட வரிசையாக 20 பேர் நிற்காளுங்க பாரு அரவாணி பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி தான் உங்க கூட சுற்றணும். படிப்பானுங்க 2 நாள் இருப்பானுங்க, ஓடுவானுங்க. மொத்த உங்க கூட எவன்டி வாழ்வான்? நாத்த சிரிக்கு, பேச தெரியல, பைத்தியத்தை பற்றி தெருவில் விட்டான். தெவடியா பையன் குழந்தையம்மா நீ? உங்கள் அம்மா சொல்லுவாங்க குழந்தை. 3 பீப்பை முழுங்கினவோ குழந்தை. ரெண்டே தெவடியா முண்டை. என்ன திமுருடி உனக்கு? வீட்டுக்கு கீழே எத்தனை பேரை போட்டால் என்ன பண்ண போகிற? எத்தனை ஆம்பளையற்ற இந்த மாரி டார்ச்சர் பண்ணியிருந்தா உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வரும். ஒரு ஆம்பளை கிட்ட 2 ஆம்பளைகிட்ட போகணும் வராது இந்த மாதிரி ஐடியாலாம். ஐடியா கிடையாது, இது பைத்தியக்காரத்தனம். அதாவது அடுத்தவங்களை கேவலப்பட்டு சிரிச்சுக்கிறது உள்ளுக்குள்ளே. உங்கள் அப்பாவை கை தட்டிப்பாங்களாம், அப்படி டேடி அவனை அழிச்சிட்டோம், டேடி சூப்பர் டேடி, நம்மளை எழுத்து பேசலாம் இருக்கக்கூடாது, அவனை அழிச்சிட்டோம். ஏண்டி நோண்ட, சுடுகாட்டுக்கு போகும்போது வெட்டியாக இருந்தால் அவனை தள்ளி விடுவான். 2 சைடு நெருப்பு பொசுங்கி போக போகிற தெவடியா ஆச்சரிக்கை. இது எல்லாருக்கும் நடக்கண்டி நோண்ட. ஒத்தா உனக்கு அதுக்கு முன்னாடி கொடூரமாக அனுபவிப்ப பார் தெவடியா. ஒத்தா பின்னாடி வரண்டி, நீ செஞ்ச பாவங்கள் பின்னாடி சுற்றினே இருக்கும். உன்னை விடாது உன்னை நோண்ட. நம்ம எப்படி இருக்கேன்? ஆரோக்கியமாக இருக்கேன். இந்த திமிரு உங்கள் அத்தா நோண்ட. ஆரோக்கியமாக தான் இருக்க. என்கிட்ட வந்து ஒரு ஐடி வாங்கி போடுறேன், ஆரோக்கியம் என்னன்னு காட்டுறேன் நான். ஏண்டி நோண்ட, அடி ஓக்க விட்ட தெவடியா. ஒத்தா சீல்டாக இருந்தால் வா, எல்லாம் ஓடிப்போ. அப்போ கூட ஆம்பளை மூஞ்சி சேர்க்க மாட்டேங்கிட்ட நான் ஆகிடும். புரியுதா? பாரு என்னைக்கு இங்கே பாரு, நான் இது வரைக்கும் காலையில் 8-9 மணிக்கு வேலைக்கு போனேன். நான் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் வண்டி ஓட்டி தெருவாக ஓட்டி எங்கெங்கேயோ போய் சம்பாரித்து வாழ்ந்து தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துருக்கேன். நீ எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது கொடுத்ததுன்னா என்கிட்ட வந்து பேப்பரில் எழுதி இந்த நேரத்தில் 500 1000 மெடிக்கலுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு எழுதி கொடு. இப்போவே கொடுத்துட்றா, வாங்கிட்டு ஓடி போயிடு, அவ்வளோதான். புரியுதா சொல்கிறது? அதை விட்டுட்டு நான் உதவுனேன் உன்னால் 7-8 வேலை தான் போயிருக்கு. நோண்டைக்கு பிறந்தவளை ஒத்த செருப்பை கழட்டி அடிப்பேன் தெவடியா முண்டை. உன்னை சோத்தில் மருந்தை கலக்கிறது, செய்வினை விற்கிறது, முடியை அழித்து தன்னம்பிக்கை அழிக்கிறது, இதெல்லாம் வந்து உதவுறதா கேட்டால் லவ்? ஐயோ, எத்தனை பேர் பூளை ஓம்பிட்டு லவ்னு? ஏண்டி நோண்ட, ஏண்டி அழிவு போன கூதி, எத்தனை பேர் பூளை ஓம்பிட்டு லவ்னு நோண்ட? டிவிஎஸ் சுஜாதா தாமரை டெக் பார்க், அந்த டிவிஎஸ் செயின் சொல்யூஷன் சொல்லிட்டு அங்கே 6வது மாடியில் இருக்குங்க. 6வது மாடிலே 3வது மாடி தெரில, அது கிண்டி தாமரை டெக் பார்க்கில் இருக்குது. போயிட்டு முடிவு பூச்சி இழுத்து வந்து ரோட்டில் தேங்க அந்த தெவடியால். இவரா உனக்கு மன்னிப்பே கிடையாது. இவரா இப்போ நான் ஒரு நீ பைத்தியண்டி. உனக்கு எந்த எக்ஸாம்பிள் பண்ணுறதும் உங்களுக்கு புரியாது. உங்கள் அப்பா ஒரு புரோக்கர் போட்டேன், ஓகேவா? அதனால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறான். அப்படி பைத்தியார தெவடியா. இப்போ ஒரு 5 வயசு குழந்தைக்கு கேன்சரு, ஊரெல்லாம் போய் சொல்லுவேன் அந்த குழந்தைக்கு கேன்சர் பேர். அந்த குழந்தைங்க இப்போ சொல்லி சிரிச்சுப்பல்ல. இப்போ வந்து நான் கேன்சர் பேஷண்ட்டு,
இது அந்த சாந்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தேன். 30 லட்ச ரூபா கேட்டாங்க. நீ கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாற்றுறியா? என்னடி நீயே கற்பனை பண்ணிக்கா இவருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. ஏடி தெவடியா முண்டை கற்பனை பண்ணிப்பியா நீ நோண்டா? உங்கள்கிட்டலாம் பேசுறதே அதாவது வீடியோ போடுறதே கடுப்பாக தான் இருக்குது. தெவடியா முண்டை நோண்டா செத்துக்கிட்டு தூக்க மாட்டினே. அழகாக இருக்க ஆம்பளையில் ஒரு 10 பேரை ஓத்து நீ என்னடி பண்ண சாதிக்க போகிற? பீப் 3D உனக்கு ஆஃபீஸில் கரெக்டாக பேர் வச்சுக்கிறாண்டி. பூல் 3D பீப்னா பூல் 3D. ஒருத்தங்கிட்ட படுத்து ஒருத்தங்கிட்ட வாழ்ந்து பாரு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அவனா ஃபோனை தூக்கிறது, ஆளுக்கு 500 ரூபா ஜிபே பண்ணுறது, போய் உக்காருங்க, அவனை கேவலமாக பேசுங்க, டார்ச்சர் பண்ணுங்க, மருந்து வைங்க, செய்வினை வைங்க, ஊம்புறங்க நான். இதான் இப்படி தான் வாழ்கிறது. கேட்டால் இந்த மாதிரி கடகண்டு பேசுனது வரலட்சுமியா. எதுக்கடி அந்த பொண்ணு பேரை கெடுக்கிற? அது கௌரவமாக அவங்க அப்பா பெரிய பணக்காரங்க இருந்தாலும் கௌரவமாக தன் திறமையை காட்டி நடித்து பேர் வாங்கி கௌரவமாக வாழ்ந்தது. நீ எதுக்கடி அதுக்கிட்டே போகிறேன்டி நோண்டா? அந்த ஃபேன் இந்த ஃபேன் நீ ஃபேனாக இருந்தாலும் அவன் படமும் ஓட மாட்டுது. அவனுக்கு தான் அசிங்கம். அது சிவகுமாருக்கெல்லாம் போய் சொல்கிற போகிற, எனக்கு வயசு பொண்ணு இருக்குது, இன்னும் 2 குழந்தை இருக்குது, நிறைய பேர் லிவிங் டு நான் பையனோட ஃபேன் சொல்கிற போகிறேன். செல்ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறதுக்கே செருப்பால் அடிக்கிறான் அவன். உன்ன மாரி ஃபேனு தான் கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்தி விட்ருவான் அவன். இது உண்மையாக நான் ஏதாவது பொய் சொல்கிறேன்னா? இதில் ஏதாவது பொய் இருக்குதா? ஆண்மாரி, அரவாணி, பீப் 3D பீப்னா பூல் 3D தெவடியா முண்டை கலப்பை இதெல்லாம் யார் வச்சுது? ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். நான் வைக்கல. இதெல்லாம் யார் வச்சுது? நான் தான் சொல்லிட்டேன், உங்ககிட்ட போகிறதும் ஒன்று தான், விபச்சாரிக்கிட்ட போகிறதும் ஒன்று தான். விபச்சாரிங்க உன்னை விட அழகாக வெள்ளையாக கலராக இல்லைம்மா. எதுக்கு நான் உங்ககிட்ட வரணும்? என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இல்லை துணிமணிக்கு வழி இல்லையா? இது போதும், இந்த பனின்னு போதும் நம்மளுக்கு, நம்ம உடம்பு மறைக்கிறதுக்கு. எதுக்கு நீனா எனக்கு வாங்கி கொடுக்க முடியும்? இதுக்கு மீறி என்ன 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 ₹1 கோடி எழுதி வச்சா நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன 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 ஒரு 50 செயின் மாட்டிப்பேன் நான். அதெல்லாம் 1998 மாட்டியாச்சு. 10 விரலில் 10 மோதிரமும் போட்டாச்சு. கிளம்பு. எப்படி வாழ்கிறது, என்ன மனுஷனுக்கு இன்பத்தை தரும், அதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னமாரி தெவடியாகிட்ட போனால் அவன் வாழ்க்கையும் போய் அதான் 3 ஆம்பளை காட்டு, புருஷனில் காட்டு. 3 புருஷனில் காட்டுமா, 3 புருஷங்களை காட்டு. எதுக்கு மறைக்கிற? அவன் லைட் பண்ணுற. 3 புருஷங்களை காட்டு, அப்புறம் பேசு. இதெல்லாம் ஏன் பண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணு. முதல்ல எதுக்கு இதெல்லாம் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண. ஏண்டி தெவடியா முண்டை, அதுவும் பின்னாடி முடி எப்படி இருக்குன்னு ஆளை விட்டு கிட்ட போய் பார்க்குறது, மருந்து வைக்கிறது. அடுத்தது பா ஐயோ என்ன அறிவுங்க இந்த அம்மா. இதுக்கு பேர் அறிவா? டேலண்ட் எனக்கு. உங்கள் அம்மா உன்னை குழந்தைன்னுவா. அதான் நான் கேட்குறேன், உன்னை சின்ன வயசில் பால் ஊட்டி வளர்த்தலாம் இல்லை பூல் ஊட்டி வளர்த்தலாம்? அந்த தெவடியா முண்டை எத்தனை ஆம்பளை குடும்பத்தில் அழிச்சிருப்ப தெவடியா வச்சிருக்கு இந்த மாதிரி அடி நோண்ட. பூளை தான் ஊம்பிட்டுல 3 பூளை. அப்புறம் எது அடுத்தவங்க முடிய பார்க்குற நோண்ட தெவடியா முண்டை. தெவடியா வச்சிருக்கு. பூளை ஊட்டி வளர்த்தலாம், உன்னை பாலை ஊட்டி வளர்த்தல நோண்ட. பூல் வாங்கி தெவடியா முண்டை குடும்பம் சாவடி தெவடியா முண்டை எங்கேயாவது போயிட்டு நோண்ட.